அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்கிமாசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் கொடுத்த ஒரு ஜெர்க்கு தான். தென்கொரியாவுக்கும் சரி இல்லை அரபு நாடுகளுக்கும் சரி என்ன சொல்ல வரார், திடீரென்று தென்கொரியா இந்த மாதிரி யூட்டர்ன் ஆவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்கிறாரு. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறது. இந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் கூடிய விரைவில் ஆல்மோஸ்ட் தொடங்க போகுது. அந்த தொடங்க போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸலத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அந்த பதிவு என்ன போட்டிருக்கிறாருன்னா, வடகொரியாவின் கிம் ஜாங் உடன் எனக்கு மிக சிறந்த ஒரு உறவு இருக்குது. அமெரிக்காவுடைய நீண்ட காலத்திற்கு முன்பே தென்கொரியாவுடன் இந்த கூட்டு ஒப்பந்த இராணுவ பயிற்சியில் நாங்கள் கையெழுத்து போட்டோம். ஆனால் இது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இந்த இராணுவ பயிற்சிகள் அதிக செலவுடையவை மட்டுமல்ல, வழக்கம் போல் அதன் பெரும்பாலான செலவுகள் அமெரிக்காவே ஏற்கிறது. அதைவிட முக்கியமான அதாவது ட்ரம்ப்னுடைய அதிபராக இருக்கிற காலத்தில் அச்சுறுத்தல் இல்லாமல் மரியாதையுடன் நடந்து கொண்ட ஒரு நாட்டிற்கு இது முற்றிலும் தேவையற்ற ஒரு பகைமையை உருவாக்குகிறது. அது நான் ஏன் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அந்த லைனுக்கான அர்த்தம். எனவே இந்த பயிற்சியை இப்போது முழுமையாக ரத்து செய்ய மிகவும் தாமதமாகிவிட்டதால் போர் செயலாளர் பீட்டர் எக்ஸத்தினம் கூட்டு இராணுவ பயிற்சியின் அளவை கணிசமாக குறைக்குமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன். இதற்கான காரணம் என்னன்றதும் சொல்லிட்டார். இதற்கு சற்றே தொடர்பில்லாத விஷயம் என்றாலும் சமீபத்தில் தென்கொரிய அதிபரிடம் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றும் முயற்சியில் எங்களுடன் இணைய விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் வேண்டாம் நன்றி என்று கூறினார்கள். நன்றி நீட்டாரு. அப்போ சம்பவம் நம்பர் 1, வடகொரியானால எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. அதுவும் ட்ரம்ப்போட காலகட்டத்தில் கிம்ஜாங் அவர்கள் எங்களை எதிர்த்து பேசினதே இல்லை, எங்களுக்கு அச்சுறுத்தலும் கொடுத்ததே கிடையாது. வெரி குட் பாய்ஸ், சச் அ குட் பாய்ஸாக நடந்திருக்கிறாங்க. அது கிம்ஜாங் அண்ணுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு நட்புறவு இருக்கு. இப்போ நீங்களும் நானும், அதாவது தென்கொரியாவும் நானும் இப்போ போர் பயிற்சிகள் அந்த பகுதியில் ஈடுபட்டால் எனது நட்பை சீர்குலைக்கும் அல்லவா? இந்த இடத்துல நட்பா போர் பயிற்சியா அப்படின்னா எனக்கு நட்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு போட்டார். சரி, இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் பயிற்சிக்கான முழு செலவுகளையும் அமெரிக்கா வசம் இருக்கிறது. நாங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு ஏன் பண்ணணும்? அச்சுறுத்தலே இல்லாத ஒரு நாட்டுக்கு போர் பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் அச்சுறுத்தல் ஏற்படுற காரணம் என்ன? நிறுத்துங்கள். அதனால் பீட்டர் எக்ஸத்துக்கிட்ட சொல்லிட்டு, அதை விட அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம். பாயிண்ட் அது இல்லை, இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் ஐரோப்பா நாடுகளுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கடகடக்குன்னு கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வாங்க ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் கலந்துக்கலாம், அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும், வாங்க தென்கொரியா வாங்க அப்படின்னதுக்கு லாய் சிங் டிங் இல்லைங்க ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், அதுக்கே டைம் இல்லாத ஆள் போய் பயிற்சிக்கு டைம் இருக்கா? அதனால் நாங்கள் இங்கே வச்சு செய்கிறோம், நீங்கள் அங்கே வச்சு செஞ்சுருங்கன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. ஒரே வரிங்க, இனி ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதம் இல்லாத நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில் எந்தெந்த நாடெல்லாம் இணையிலையோ அந்த நாடெல்லாம் சரியான நேரத்தில் நாங்கள் வச்சு செய்ய போகிறோன்றாங்க. அதுவும் இப்போ வடகொரியா இந்த மாதிரி நேரத்தில் தென்கொரியாவை போட்டு அடி என்று அடித்தா கூட அமெரிக்கா சற்றே தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கும். காரணம் என்னவென்றால், நீ அங்கே வரல, உங்கள்கிட்ட வரவே மாட்டேன்னுவாங்க. இதே சந்தர்ப்பம் தான் நாளைக்கு உக்ரைனுக்கு இல்லை, ஐரோப்பா நாடுகளுக்கும். சமீப காலமாக ஐரோப்பா நாடுகள் வார்த்தை எதுவும் பேசாமல் அப்படியே மென்று முழங்கி கொண்டு இருப்பாருக்கான காரணம் என்னன்னா, ட்ரம்ப் எந்த நேரத்தில் நம்மளை வச்சு செய்வாருன்னு தெரியல. இந்த ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா பின்வாங்கினது ஐரோப்பாவுக்கு பிடிக்கல. அவர் நம்மளை என்னெல்லாம் பண்ண போகிறாரு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இப்போ சவுதி அரேபியாவுக்கு ஒரு எக்ஸலில் பதிவு போட்டிருக்காரு. சவுதி அரேபியா மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் இவங்க எல்லாமே ஒரு மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜாயின் பண்ணி வராங்க. இந்த கண்ட்ரி ஃபைனலாக உணர்ந்திருக்கிறாங்க, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வழியில் உணர்ந்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. த கிரேட் லீடர்ஷிப், ஒன் ஆஃப் த பிக் அண்ட் போல்டு மூவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி முடித்திருக்கிறார். அப்போ பிக் அண்ட் போல்டு மூவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நார்மலாக இவங்க ஆப்ரஹாம் அக்காடை உருவாக்கணும்னு நினச்சாங்க.
இந்த ஆபிரகாம் அக்காடை உருவாக்குறதுல இந்த 3 நாடுகள் பெருசாக அப்போ விருப்பம் தெரிவிக்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த 3 நாடுகள் ஒருங்கிணைந்ததில் அவங்கள பாதுகாக்கணுன்ற முயற்சியில் ஒருங்கிணைந்ததில் எனக்கு ஓகே தான், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றாரு. இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஏதோ ஒரு சூட்சம் அதில் அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த சூட்சமும் அடங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இன்னைக்கு எரடகன் அவர்கள், துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இது வந்து நேட்டோனுடைய ஆர்டிக்கிள் 5 அப்படியே அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கேட்கப்பட்டதுக்கு மியூச்சுவல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ். இது மியூச்சுவல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா, இப்போ இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அந்த நாடுகளுக்கு உதவி அளிக்கிற மாதிரியான முழு ஆயுதங்களையும் உடனடியாக கொடுக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூட தயாராக இருக்கிறது இந்த 3 நாடுகளும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான டிஃபென்ஸ் டீலை தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரை சார்ந்து ஒரு நாடுகள் இன்னொரு நாடுகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ட்ரம்ப்போட வார்த்தையோட சூட்சமம் என்ன? அவர் ரொம்ப நீண்ட நெடிய நாட்களாக ஈரானுக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு நம்மளுடன் இணைந்து வந்து விடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் காத்து கொண்டிருந்தார். நேட்டோ நாடுகளும் கைவிரித்து விட்டது, மற்ற நாடுகளும் கைவிரித்து விட்டது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது நடக்குதான்னு பாருங்கள். இப்போ இன்னும் அந்த அக்ரிமெண்ட் இன்னையோட முடியுதுங்க. அந்த ஏற்கனவே ஒரு 60 டேஸ்க்கான அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அமெரிக்காவும் ஈரானும், அது இன்றோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே கேலிபோஃப் அவர்களார் என்ன சொல்லிட்டாருன்னா, கொண்டாடுங்களே, இந்த வெற்றியை கொண்டாடுங்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கிறோம், அதற்காக நம்ம அமெரிக்காவை அழித்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல, அமெரிக்காவின் ஆயுதங்களை வந்து ஒழித்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்மளை அடித்து அவங்க டயர்டாயிட்டாங்க, நம்மளை அடித்து நம்மளை வீழ்த்தலாம் நினச்சி அவங்க டயர்டாயிட்டாங்க. நம்மளோட வீழ்ச்சியை வந்து அவங்களால கண்ணுக்கு எதிராக பார்க்கவே முடியல. அவங்களோட வீழ்ச்சியை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே ஒரு மக்கள் கொடுத்த சக்தியின் பிரதான வெற்றியாக நம்ம பார்க்கலாம். இனி அமெரிக்கா வீழ்த்துவதற்கு எந்த நாடும் தயங்க வேண்டும், அஞ்ச வேண்டும், நடுங்க வேண்டும். இதோ கனடா கூட பாருங்கள், நேற்று ஏதோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் ஒன்றை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன், அமெரிக்காவுக்கு நடந்த கதி தான் ஈரானை எதிர்த்தா. நட்புடன் வாங்க, நட்புடன் இருக்கலாம், பகையுடன் வந்தீர்கள் என்றால் பகையுடன் தான் நாங்கள் இருப்போம். இந்த ஜியோனிஸ்டும் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட தாக்கல் நிகழ்த்தினாங்க, ஒன்றுமே அவங்களால சாதிக்க முடியல. இனி எல்லாமே எங்கள் கையில் தான், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கையில் தான், யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது, முடிஞ்சது கதைன்றார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சார் அம்சம் என்ன? அமெரிக்கா இதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அமெரிக்கா மறுபடியும் ஒரே 2 குண்டு போடுறாங்க அந்த பக்கம். உடனே வெகுண்டு இழந்த ஈரான் என்ன செய்வாங்க? யார் மீது தாக்கல் நடத்துவாங்க? சவுதியினுடைய நிலைகள் மீது அடிக்கிறாங்க. இப்போ கத்தாருடைய நிலைகள் மீது அடிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, கத்தார் ஒன்றும் ஜாயின் பண்ணல. சவுதியினுடைய நிலைகள் மீது அடிக்கும்போது இப்போ அமெரிக்கா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க, சவுதி நீங்கள் தான் உங்கள் பங்காளிங்கிட்ட சைன் பண்ணிட்டீங்களே, காப்பாற்ற சொல்லுங்கள் போங்க, இப்போ ஈரான் அடிக்க சொல்லுங்கள் போங்க. அந்த கோணத்தில் தான் இதை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ்ந்திருக்கிறார். என்ன அணி? வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ்ந்திருக்கிறார். ஏதாவது ஒரு நாடு வந்து விடாதா? என்ன, துருக்கியிலிருந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்கா பெருசாக ட்ரை பண்ணாங்க. அவங்க நேட்டோ நாடுகள் இருக்காங்க, அதனால் அந்த பகுதியை யூஸ் பண்ண முடியல, ரொம்ப கொஞ்சம் அப்படியே பேக்ட்ராப்பாக போயிடுச்சு. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற நிலைகளை விட துருக்கியிலிருந்து நிலைகளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதுவாக வந்து அமையுது. அதாவது அமெரிக்கா விரித்த வலையில் இவர்கள் விழுகிறார்களா, இவர்கள் விழித்த வலையில் ஈரான் விழுகிறதா, இல்லை ஈரானுடைய விரித்த வலையில் இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் விழுகிறதா? இந்த முக்கோண காதல் கதையில், அதாவது இந்த 3 அரபு கூட்டணி நாடுகளா, அமெரிக்காவா, ஈரானா, இனி அதை நோக்கி தான் செல்கிறதா? இந்த ஒற்றை ட்விட்டில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை மனுஷன் தூங்கி எந்திரிச்சியாப்பா இன்னைக்கு ஏதோ போர் அடிக்கிறது, ஏதோ ஒன்று போட்டு விடுப்பா அப்படின்னு போட்டு விட்டாரான்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நிச்சயம் சவுதி மீது தாக்கல் நடத்துவார்கள். அப்படி சவுதி மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானையும் துருக்கியும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க வந்து இணையிறாங்களா இல்லையான்றது தான் இனி களத்தை பொறுத்து. இதுதான் இனி அடுத்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கும். ஈரானுடைய வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எக்கனாமிக் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மிலிட்ரி லெவலில் ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க, அந்த தோல்வியை தாங்க கொள்ள முடியல, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, பெரிய எக்கனாமிக் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நபர்களாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று பெசஸ்கியான் அவர்கள் வெளிப்படையாகவே எங்கள் நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, அமெரிக்கா தான் காரணம்னாங்க. இத்தனை நாள்
மூடி பூசி மழுகி அப்படியே நாங்கள் வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்கிற ஈரானுக்கு ஒரு நாட்டோட மிகப்பெரிய விஷயமே இன்ஃப்ளேஷன் தான். பொருளாதார நெருக்கடிகளை ஒரு லெவலுக்கு மேலே சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது மக்கள் பொறிச்சா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது பெரிய டேஞ்சர் ஆகிடும். அது ஒரு லெவலுக்கு மேலே சமாளிக்க முடியாது. அதற்கான வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை அங்கே யார் பெசஸ்கியன் அவர்களும் சொல்கிறாங்க. இன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்கிறாரு. அப்புறம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் பஹாகி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ கொஞ்சம் நெருங்கி கொஞ்சமாக நெருங்குதா அப்படின்ற இன்னொரு எண்ணத்துலையும் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஃபார்மர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் டைலர் கிரீன் அவர்கள் இப்போ அவர் கொஞ்சம் விலகிட்டார். அந்த அம்மா விலகிட்டாங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பிக்காசோ மலையில் ஒரு 450 கிலோகிராம் மேலே என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்குது இல்லையா, அந்த யுரேனியம் எடுக்கிறதுக்கான திட்டத்தில் ஈடுபடும் போது கலந்து ஆலோசிக்கும் போது மற்றொரு விவகாரத்தையும் பேசியிருக்காங்க. ஏன் அந்த இடத்துல நம்ம அணுகுண்டு போட்டுட்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வெடிந்து விட்டதாக இனி அந்த மலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக உருவாக்கி கூடாதான்ற அளவுக்குலாம் டிஸ்கஸ் போச்சான். அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் அது வேறு மாதிரி போயிடுன்றனால விட்டு வச்சாங்களாம். இல்லைனா அப்பயே அவங்க ஒரு மினி அணுகுண்டு போகிறதுக்கான திட்டத்தில் இருந்தாங்களாம். இப்பயும் அந்த ஆப்ஷன் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு அணுகுண்டை போட்டு விட்டுருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம், அந்த அளவுக்கான பாசிபிள்லாம் இல்லை. அவங்க தான் எக்கனாமிக் ப்ரெஷரே எங்களுக்கு போதும், அவங்க வழிக்கு வந்துடுவாங்கன்ற அடிப்படையில் கொஞ்ச நாள் இழுத்துட்டு போவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நேற்று ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் பாவம் கஷ்டப்பட்டு டீ பிஸ்கெட்லாம் குடிச்சு மாங்குன்னு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே சிம்பிளாக இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காசாவை மறுபடியும் புனரமைச்சு கொடுக்குறது எப்படின்னா புனரமைச்சு தீவிரவாதிங்க கையில் கொடுக்குற மாதிரி தான் அது. அவங்களாம் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 30-40 பேரை போட்டு தள்ளலாம் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முழு தீவிரவாதிங்க தான் காசாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அது தீவிரவாதிங்க தான். அந்த டெரரிஸ்டுகளாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு பென்கீர் அவர்கள். பென்கீரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இங்கே அரபு நாடுகளில் டென்ஷன் ஆகிட்டாங்களே, கோட்டசாமி யாரை பார்த்து தீவிரவாதிகள்னு சொல்கிறேன். தன் மண்ணிற்காகவும் தன் இனத்திற்காகவும் தன் உரிமைக்காகவும் போராடுகின்ற மக்கள் இனத்தை தீவிரவாதிகள் என்பதா தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரேல் 10 இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒன்று எழுதிட்டாங்க, கண்டனத்தை போட்டு தள்ளிட்டாங்க. இதனால என்ன ஆக போதோ தெரியல, இஸ்ரேல் விட்டுட்டு ஓடிடலாமா அமைதியாக இருந்துடலாமான்ற அளவுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம்? என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கா? மக்களை கொள்வது உங்களுக்கு பொழுதுபோக்கா என்று கேட்கிறேன். ஒன்றை மட்டும் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடும் காசாவுக்கான தனி கோரிக்கையும் நிறைவேற்றும் வரை இந்த இஸ்லாமிய நாடுகள் உங்களை சும்மா விடமாட்டேன்ற அளவுக்குலாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கண்டனத்தை கண்டு என்ன நடக்க போகுதுன்றலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, சும்மா ஒரு பில்டப் விடுவாங்க. பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே இஸ்ரேல் மதிக்கலை. காசாவாக இருக்கட்டும், அங்கே லெபனானாக இருக்கட்டும். இன்னைக்கு கூட பாருங்கள், ஹெஸ்புல்லானுடைய ஒரு 6 மெம்பர்ஸ் இறுதி ஊர்வலம் நடந்தது நேற்று இரவு கூட. அப்போ ஹெஸ்புல்லானுடைய மெம்பர்ஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டது இல்லை பொதுமக்கள்னு சொன்னால் கூட அவங்க இறுதி ஊர்வலம் நடத்தும் போது ஹெஸ்புல்லானுடைய கொடிகளை போத்துறாங்க. ஆனால் ஹெஸ்புல்லானுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. பதில் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இங்கே எமினி அவுதிக்கலினுடைய முக்கிய பர்சன், அதாவது பேர்னா அஃப்ரான் அல் ஜொஹாஹா போயிட்டு இன்றைக்கி ரியாத்தை சந்திருக்கிறாங்க. அங்கே போயிட்டு தலைவரே என்ன இது மாதிரி எமினி அவதிகள் அப்பப்போ தொந்தரவு கொடுக்குறாங்களே, ஒன்றும் அமைதியாகவே பாயிண்ட் ஒட்டும் பேசுகிறீங்களே, எப்போ தான் தலைவரை உள்ளே வருவீங்கன்னு கேட்டாங்களா என்னென்னு தெரியல. உங்களோட நாட்டை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் பங்களிக்கிறோம், போய் சந்தோஷமாக இருங்க, ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சில பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க. ஏமனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மீது எமினி அவதிகள் தாக்கல் நடத்திய விதம், இது வரைக்கும் கிடைத்த வரைபடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இடத்துல கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க. இந்த பச்சை கலர் தான் எமினி அவதிகள், மீதி மஞ்சள் கலர் அது தனி குரூப்ஸ், அதாவது சவுதி அரேபியனுடைய பேக்டு குரூப்ஸ் வேறு, இந்த பக்கம் ஏமன் வேறு. ஆனால் இந்த லைட் பச்சை கலரும் இந்த பிங்க் கலரும் ஒன்றாக இணைந்து தான் அவதிகளை எதுக்குறாங்க. அதனால் எதுக்கிற சமயத்தில் இந்த மோச்சான்ற துறைமுகத்தின் மீது தான் அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்கன்றதும், இந்த லைட் பச்சை கலரை முழுமையாக ஹவுதிகள் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாதான்றதை பார்க்கலாம். ஹல் அபர் வரைக்குமே ஏமனுடைய ஒட்டுமொத்த பகுதி உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் என்பது ஆகஸ்ட் 13 15 வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல். நேற்றும் இரவும் இன்னும் தீவிரமாக தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குது என்றும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்கானுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் வருடக்கணக்காக கப்பலை நிலைநிறுத்திட்டு இருக்கு.
மறுபடியும் ஒரு பெரிய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. உள்ள பாத்ரூம் சரியில்லை, தண்ணி ஃபெசிலிட்டி சரியில்லை, மக்கள் வந்து அதில் வேலை செய்கிறவங்க வந்து சோர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆப்ரகாம் லிங்கன் பற்றின சென்காம் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கம். அங்கே சென்காம்னுடைய தலைவர் அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் அவருடன் தங்கி அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது எல்லாத்தையும் நாங்கள் வாட்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட 40 லட்சம் கடற்படை முன்னாள் வீரர்கள் எல்லாமே எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கடல் பணியில் வந்து தொடர்ந்து பணியாற்றுறவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குன்றாங்க. ஒட்டுமொத்தமாக 11 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இருக்குது. அந்த 11 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களில் அதிகமான பணி சுமை இருப்பவர்களுக்கு ஆப்ரகாம் லிங்கனுடைய கப்பல் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் மிக அதிகமான அளவுக்கு பதிவாகி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இங்கே நின்று களத்தில் நின்று அவங்களுடைய அந்த போர் குணமும் தன்னம்பிக்கையும் அது என்னை வெகுவாக பாராட்ட வைக்கிறது அப்படின்லாம் ஒரு நீண்ட நெடிய வசனத்தை விடுறாரு. இந்த வசனத்துக்கான காரணம் என்னென்னா, ஆப்ரகாம் லிங்கன் ரொம்ப நாள் ஆச்சுங்க, எத்தனை நாளுங்க அங்கேயே அது ஹீட்டுங்க, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். இவங்க திரும்பி தாக்கல் நடந்தது கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சிருக்கணும், அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. கடற்பகுதியில் பெரிய ஹீட், அங்கே இவங்களாம் குழுன்னு வாழ்ந்தவங்க ஹீட்டில் வந்து எத்தனை நாள் தாங்க முடியும்? அதெல்லாம் தொடர்ந்து தாக்குதல் அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ரொட்டீன் பேஸில் எத்தனை நாள் ஒரே இடத்துல இருக்க முடியும்? இப்போ நம்மளே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அடைச்சி வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு சிறை மாதிரி தான். ஒரு கப்பலுக்குள்ளே எவ்வளோ நாள் இருந்துட முடியும்? அதனால் அதற்கான ஒரு கேப் கொடுக்குறாங்க. இன்னொரு கப்பல் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வருது, இப்போ ஆப்ரகாம் லிங்கன் வந்து கிளம்புறாங்க. கிளம்பி கொஞ்சம் அவங்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் இல்லை அவங்களுக்கு விடுமுறை தான் கொடுக்குறாங்கன்ற கோணத்துலேயே வந்து பார்க்க முடிகிறது. நேற்று இரவு இல்லை நேற்று காலையிலேருந்து உக்ரைன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க மாஸ்கோவை நோக்கி. அங்கே இருக்கக்கூடிய வைல்டு பெரிஸ் மற்ற இதன் மீது தாக்கல் நடத்தும் போது அந்த 800 ட்ரோனில் வந்து கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க ஒரே இரவில். மீதி 200 வந்து நேரடி இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கின்றாங்க. ரஷ்யா என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தடவை ரொம்ப டெப்த்தாக உள்ளே இறங்கி தாக்கல் நடத்துனதில்லை, பெரும்பாலும் யூகேனுடைய ட்ரோனை நாங்கள் பார்க்க முடியுது, பிரிட்டிஷ் வெப்பன்கள் பயன்படுத்திய ட்ரோன்களை பார்க்க முடிகிறதுன்றாங்க. இதற்கான ஒரு நீங்கள் தாக்கல் நடத்திட்டீங்க, பதிலுக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலை நீங்கள் எதிர்பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அங்கே ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. நேற்று ரஷ்யாவுக்கு பெரும்பாலான இழப்புகளை பார்க்க முடிகிறது. மாஸ்கோவை சுற்றியும் வந்து பெரிய தாக்குதலும் அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் பெரிஸ் மீது தாக்குதலும் பெரிய அளவுக்கு பார்க்க முடிகிறது. திடீர்னு இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிருக்கு. ரஷ்யாவுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த ஏஐ கைட் டார்கெட் பண்ணுறதுல மிரராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் மீது கொஞ்சம் டார்கெட் பண்ண முடியாதான். ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ட் வரதுனால அந்த இமேஜை கேப்சர் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரோன்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுமா. என்னடா நம்மளுடைய முகமே தெரியுதே அப்படின்னு திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுமா. அதனால் இந்த தாக்குதல் வந்து பெரிய அளவு குறைக்க முடியுன்றதுனால இந்த மாதிரி மிரர் வெஹிக்கிளை வந்து இதுக்கப்புறம் பயன்படுத்தலாமான்ற மாதிரி சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. ட்ரோனுக்கு வந்து சோதனையா அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஏன்னா ட்ரோன் திடீர்னு வரும், மிரரில் அது உருவமே தெரியும், நம்மளுக்கு நம்மளே தாக்கல் நடத்துறதா அப்படின்னு ஒரு எண்ணத்தை கன்ஃபியூஸ் வைக்கிறது, அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறதுக்கான பலே திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா ரஷ்யா அப்படின்னு இன்னொரு கோணத்துலையும் பார்க்க முடியும். கொலம்பியாவில் இருக்கக்கூடிய புதிய பிரசிடென்ட் எஸ்பிரிலா அவர் தான் இப்போ புதிய அதிபராக வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் தான் அமெரிக்கா எதிர்த்து இருந்ததுனால அவர் தோத்துட்டார். இப்போ வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க நபர் வந்துட்டார், குஸ்டோவா பெட்ரோ அவர்களை சொல்கிறேன் நான். அப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்பு அமெரிக்கானுடைய பீட்டர் எக்ஸத் அவர்களும் வந்திருந்தார், அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்களும் வந்திருந்தார். பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினதுக்கப்புறம் ட்ரக் கார்ட்டலுக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிர இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறோம், போட்டு தள்ள போகிறோம், ஃபுல்லாக எலிமினேட் பண்ண போகிறோன்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக 7 to 8 ட்ரக் குரூப்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்க்குறீங்களே, இந்த குரூப் வந்து LELN கொரில்லா குரூப். இது ஒன் ஆஃப் த பழைய கால ஒரு லெஃப்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் 2 AK-47 துப்பாக்கியோட வச்சுட்டு ஒரு மிரட்டுறாங்க அரசாங்கத்துக்கிட்ட. யாரை பார்த்து எங்கே நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 6 ப்ரோவின்ஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நீ பாட்டு சாதாரணமாக இதை குருவி சுடுற மாதிரி சுட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தை கவிழ்த்துடுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இனி எங்கள் மீது நடவடிக்கைகளோ வேறு ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா காலி பண்ணிவிடணும் அரசாங்கத்தை மிரட்டுறாங்க. துப்பாக்கி கையில் வச்சுட்டு இந்த அம்மா சாதாரண அம்மாலாம் கிடையாது, பயங்கரமான ஆளாட்டுக்குது, இந்த படத்தெல்லாம் வர்ற மாதிரி பயங்கரமான ஆளாட்டுக்குது. அந்த மாதிரி உட்காந்து நேரடியாக ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு அரசாங்கத்தை மிரட்டுறாங்க. இல்லை எஸ்பிரில்லா என்ன அங்கே அமெரிக்கா பேச்சு கேட்டுட்டு ஏதோ அது இதுன்னு சொல்கிறாமே, வரட்டுமா போட்டுமா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவோம், பார்த்துக்க யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க அந்த அம்மா. என்ன நடக்க போதும் பார்க்கலாம். நம்ம அடுத்து கொலம்பியா சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க வெனிசுலாவிலையும் உள்ளே இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்லாம் ஐயா மொய்யானாங்க,
கடைசியில் பார்த்தா நாடே பொசுக்குன்னு போச்சு. இப்போ கொலம்பியாவும் அதற்கான நடவடிக்கைகளை தேவைப்பட்டால் கிரவுண்ட் ஃபோர்ஸ் தாக்குதலுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்து விட்டது. ஏற்கனவே சுற்றியும் அங்கே தான் இராணுவத்தை குவித்து வைத்திருக்காங்க. இப்போ அதனால் வான்வெளி தாக்கல் நடத்தினா இந்த குரூப்பெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்ககிட்ட வான்வெளி தாக்கலுக்கெல்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு 4-5 அடி அடித்தாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பயங்கரமாக விரட்டு என்று விரட்டி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.